தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது, இருள் ஒழிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக, பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்து அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக, வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. கடனை குடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலையும் கண்ணீரையும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கும் ஆட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியருக்கும் தெற்றன ஆகும் காலமெல்லாம். ஆமென். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் இந்த காலை வேளையில் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியிடமிருந்து மனிதராக பிறந்து எம்மிடையே குடிக்கொள்ள திருவுளமான வார்த்தையானவரை தகுதியற்ற ஊழியர்களாகிய எங்களுடைய உள்ளத்திற்கு பரிவிரக்கம் காட்டுவீராக. நாங்களும் புதிய விடியலில் உமது விழாவை கொண்டாட நெருங்கி வரும் நாளில் மனம் மாறி விழாவை மகிழ்ச்சியோடு குடும்பத்தாரோடு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடும் ஆசிரை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று உம்மிடம் வேண்டுகிறோம். இயேசு பிறப்பதற்கு முன்பு அவரது முன்னோடியாக இருந்தவர் திருமுழுக்கு யோவான். புதிய ஏற்பாட்டு இறைவாக்கினராக அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவரது வழியை தயாரிப்பதே அவரது பணி. மக்கள் மனம் மாறவும் தீய வழிகளை விட்டு விலகவும் அழைப்பு விடுத்தார். நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என எச்சரித்தார். தங்களின் மனமாற்றத்தை செயல்களில் வெளிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். திருமுழுக்கு யோவானின் எச்சரிக்கை இன்றும் எதிரொலித்து கொண்டே உள்ளது. புகை போன்று மறையும் வாழ்வில் பொருள் தேடி அலையும் மானிடருக்கு திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் இடிபோன்று இறங்குகின்றன. அவரது வார்த்தைகள் இறைவன் வரும் வழியை தயாரிக்க உதவுகின்றன. ஓ இம்மானுவேல், எம் அரசரே, சட்டத்தை அளித்தவரே, அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட மீட்பரே, எம்மை மீட்க வாரும் எம் ஆண்டவரே, எம் இறைவனே. தூய லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர்.
அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நாவு கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று தங்கள் உள்ளங்களில் சிந்தித்து சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாட்டுக்கள். எங்கள் முரண்பாடுகளிலிருந்து, பாவத்தோடு நாங்கள் செய்யும் சமரசங்களிலிருந்தும் இறைவா, எம்மை விடுவித்து உம்மை நோக்கி நாங்கள் வரச் செய்யும். எங்கள் அராஜகங்களிலிருந்து, நாங்கள் நீதிமான்கள் என்ற எண்ணத்திலிருந்தும் நாங்கள் விடுபட்டு உம்மை நோக்கி வர அருள் தாரும். இறைவா, உலகின் ஒளியாம் உம்மை விட்டு வெகு தொலைவில் எம் கண்களையும் இதயங்களையும் செலுத்துவதிலிருந்து எம்மை விடுவித்து உம்மை நோக்கி உம் பாதையில் நடக்க வரம் தாரும். எம் பெற்றோர், வயதானோர், ஊனமுற்றோர், உடல்நிலை பாதிக்கப்பட்டோரை வெறுக்காமல் நேசிக்கும் வரத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இந்த பிறப்பு விழா கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணமே இந்த மங்கள வார்த்தை. அன்னை மரியே, இம்மங்கள வார்த்தையை எங்கள் ஆன்மா எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்க வரம் தாரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே, உமது திருமகனின் வருகை அண்மையில் உள்ளது. எங்கள் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் தூய்மைப்படுத்தும். உமக்காக காத்திராமல் எம் கவனத்தை திசை திருப்பும் அனைத்திலுமிருந்து காத்தருளும். பாலைவனங்களான எம் இதயங்கள் பூத்து குலுங்க செய்யும். வழியும் உண்மையும் வாழ்வுமானவும் திருமகன் எம்மில் வந்து தங்குவாராக. ஆமேன். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தானா? என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லேலியாம் பரமனேசு. சாரோனின் ரோஜாவாம் சூசையேசு, பள்ளத்தாக்கின் லேலியாம் பரமனேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி மரியனேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி மரியனேசு. பாவம் போக்கிடும் பரிகாரி பரமனேசு, பாவம் போக்கிடும் பரிகாரி பரமனேசு. என் பிரியமே, என் ரூபவதி, எழுந்து வா, என் நேசரை சந்திக்கவே. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.